போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சாலையில் மாடு சுற்றி திரிவதை தடுக்க தமிழ்நாடு அரசு மேய்ச்சல் நிலம் தர வேணும், நவீன மாட்டுக்கொட்டை அமைச்சு தர வேணும். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் சாலையில் மாடுகள் சுற்றித் திரிவதை தடுக்கவும், மேய்ச்சல் நிலம் தேவை என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கால்நடை விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் சாந்தகுமார் செய்தியாளர்கள் மத்தியில் பேசுகையில், தமிழ்நாடு அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கால்நடை விவசாயிகள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். சென்னை பெருநகர மாநகராட்சியில் இருக்கின்ற கால்நடை விவசாயிகளை கணக்கெடுத்து நவீன மாட்டுத் தொழுவம் அமைப்பதற்கான உறுதியை மாநகர மேயர் கொடுத்திருப்பதாகவும், இது மட்டுமல்லாமல் 5 கோரிக்கைகளையும் அவர் முன்வைத்தார். திருவேற்காட்டில் ஒரு பொதுநல வழக்கு பதியப்பட்டு இருப்பதாகவும், மாடுகள் திருவேற்காட்டில் உள்ள சாலைகள் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் சுற்றித் திரிவதாகவும் நீதியரசர் கருத்து தெரிவித்திருப்பதை மேற்கோள் காட்டினார். சென்னை மாநகராட்சியில் மாட்டுத் தொல்லை இனி இருக்காது. ஏனென்றால் பெருநகர சென்னை மாநகராட்சி நவீன மாட்டுத் தொழுவத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மாட்டுத் தொழுவம் கொண்டு வர வேண்டும். மேய்ச்சல் நிலம் என்பது எங்களுடைய அடிப்படை உரிமை என அவர் அரசுக்கு கோரிக்கை வைத்தார். மேலும் முதலமைச்சர் அமைச்சரிடம் இது தொடர்பாக மனு அளித்ததாகவும், இது தொடர்பாக 4 வருடங்களாக போராடி கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை போன்ற மாநகராட்சிகளில் மேய்ச்சல் நிலங்கள் இருக்கக்கூடாது என எந்த சட்டமும் கூறவில்லை என அவர் தெரிவித்தார். சென்னை பெருநகர மாநகராட்சிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எங்களுடைய தமிழ்நாடு கால்நடை விவசாய முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது இல்லாம இன்னும் ஒரு 5 கோரிக்கை நாங்கள் முன்வைக்கிறோம். முக்கியமான பிரச்சனை இங்க என்ன அப்படின்னாக்கா, தமிழகம் முழுக்க நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் அவர்கள் சொல்லும் போது திருவேற்காட்டுல ஒரு வழக்கு போட்டாங்க, பொதுநல வழக்கு. அந்த பொதுநல வழக்குல சாலைகளில் திருவேற்காடு பகுதியில் சுத்தி தெரியுதுன்னு சொன்னாங்க. அப்ப மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது திருவேற்காட்டு பகுதியில் மட்டுமல்ல இந்த பிரச்சனை, சாலைகளில் மாடு சுற்றி திரிவது தமிழகம் முழுக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதனால மாடு மேல மட்டும் அபராதம் போடக்கூடாது, மாடு உரிமையாளர் மீது அபராதம் போடணும் அப்படின்னாரு. எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னாக்கா, எந்த ஒரு கால்நடை விவசாயியும் சாலைகளில் மாடுகளை சுற்றி திரிவதை விரும்பல. எங்களுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமே என்னன்னா, முக்கியமான ஆர்ப்பாட்டமே நீங்க பேனர் போஸ்டர் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சாலையில் மாடு சுற்றி திரிவதை தடுக்க தமிழ்நாடு அரசு மேய்ச்சல் நிலம் தர வேணும், நவீன மாட்டுக்கொட்டை அமைச்சு தர வேணும். இது என்றதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் மாட்டின் உரிமையாளர் சங்கத்தை சார்ந்து நாங்கள் உறுதிக்கிறோம், ஒரு மாடு கூட சாலையில வராது. எங்களுடைய தேவை என்ன அப்படின்னாக்கா, மேய்ச்சல் நிலமும் நவீன மாட்டுத் தொழுவம் தான் முக்கியமான கோரிக்கை. பெருநகர சென்னை மாநகராட்சியில் நவீன மாட்டுத் தொழுவம் கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் பெருநகர சென்னை மாநகராட்சி இந்த மாட்டு தொல்லைகள் இருக்காது. அதே மாதிரி எல்லா பகுதியிலும் மதுரை, கொழம்பு எல்லா பகுதியிலுமே இந்த நவீன மாட்டுத் தொழுவம் கொண்டு வரணும். மேய்ச்சல் நிலம் எங்களுடைய அடிப்படை உரிமை. மேய்ச்சல் நிலத்தை மீட்டெடுத்து தரணும். அது கடினமான ஒரு விஷயமா இருந்தா கூட இருக்கிற மேய்ச்சல் நிலங்களையாவது கால்நடைகளை வாழ விடணும். இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிரினம் வாழ்வதற்கு உரிமை உண்டு. மனிதர்கள் கால்நடையை நசுக்குவது என்பது ரொம்ப ஒரு அறிவு கெட்ட செயல் நான் சொல்லுவேன். ஆகவே உங்க பத்திரிகை வாயிலா நான் கேட்டுக்கிறது என்னன்னா, தமிழ்நாடு அரசு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி மேய்ச்சல் நிலமும் நவீன மாட்டுத் தொழுவமும் அமைத்து இத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று மத்தியின் வாயிலா கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.